ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம 2019ல மராத்தில ரிலீஸ் ஆன ஆனந்தி கோபால் அப்படின்ற மூவியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மூவி ஆக்சுவலா ஒருத்தருடைய ரியல் லைஃப் ஸ்டோரி. எல்லாருக்குமே டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டியை தெரியும். அதுவும் அவங்க தமிழ்நாட்டோட முதல் பெண் டாக்டர். ஆனா எத்தனை பேருக்கு ஆனந்தி கோபால் ஜோஷியை தெரியும்? 18th செஞ்சுரியில கேர்ள்ஸ் வீட்டை விட்டு வெளியே போய் படிக்கிறதே தப்புன்னு சொல்லிட்டு இருந்த காலத்துல ஆனந்தி கோபால் ஜோஷி இந்தியாவுடைய முதல் பெண் டாக்டரா எப்படி ஆனாங்க? அவங்க லைஃப்ல என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காங்க? அவங்க ஸ்கூல்ல இருந்து டாக்டர் டிகிரி வாங்குறது வரைக்கும் அவங்கள ஊக்க வச்சு சப்போர்ட் பண்ணது யாரெல்லாம்? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலா ஒரு கேர்ளா இவங்களோட வாழ்க்கை வரலாறை பத்தி பேசுறதுக்கு நான் ரொம்பவே பெருமைப்பட்டேன். சரி, இந்த மூவியை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வாழையொலி சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இவர் தான் நம்ம ஹீரோ கோபால். இவருக்கு 25 வயசு ஆகுது. ஏற்கனவே இவருக்கு கல்யாணமாகி அவங்க வைஃப் இறந்து போயிருவாங்க. இப்போ அவருக்கு ஒரு பையன் மட்டும் இருக்கா. இவர் கவர்மெண்ட் போஸ்ட் ஆபீஸ்ல கிளர்க் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதுனால அவங்க வாழ்க்கையில ஆரம்ப காலத்துல பட கஷ்டம் இல்லாம போயிருக்கு. அப்படியே போயிட்டு இருக்கும் போது 9 வயசான யமுனான்ற பொண்ணு 2ஆவதா மேரேஜ் பண்றதுக்காக கோபால் வராங்க. யமுனா வீட்ல பையன் கவர்மெண்ட் ஜாப், அதனால பிரச்சனை இல்லாம கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா கோபால் எடுத்ததும் அந்த 9 வயசு குட்டி பொண்ணு கிட்ட உனக்கு எழுத படிக்க தெரியுமான்னு கேக்குறாங்க. அந்த குட்டி பொண்ணும் எனக்கு எழுத படிக்க தெரியும்னு சொல்ல, உடனே கோபால் எனக்கு வரப்போற வைஃபை நான் கட்டாயமா படிக்க வைப்பேன். அவ படிச்சு முடிச்சதோ அவ என்ன ஆகணும்னு ஆசைப்படுறாளோ அதை நான் நிறைவேற்றி வைக்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பொண்ணோட அம்மா, பொண்ணுங்க படிச்சு வேலைக்கெல்லாம் போனா தலைகணம் வந்துரும், திருப்பி புருஷங்களை மதிக்காம வேற ஒருத்தன் கூட போயிருவாங்கன்னு சொன்னதும் கோபால் கோவத்துல அந்த இடத்தை விட்டே கிளம்பிறாரு. அப்புறம் யமுனாவுடைய அப்பா அம்மா ஓடி போய் அவரை கன்வின்ஸ் பண்ணி இப்ப 2 பேரும் கல்யாணமும் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த பொண்ணுக்கு வெறும் 9 வயசு தான் ஆகுது. இன்னும் பெரிய பொண்ணு ஆகலன்றதுனால அந்த பொண்ணு கல்யாணம் மட்டும் முடிச்சுட்டு அவங்க அம்மா வீட்லயே விட்டுட்டு போயிடுறாங்க. கோபால் மட்டும் அடிக்கடி புக்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து யமுனாவை படிக்க சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா அவ சின்ன பொண்ணுன்றதுனால விளையாட்டுத்தனமா அவ பக்கத்து வீட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது, அவங்க அம்மா அப்பா கூட இருந்து சமையல் பண்ணிட்டு இருக்கிறதுன்னு இருக்கு. அப்படி ஒரு நாள் அவ ஃப்ரெண்ட்ஸ் கூட ரோட்ல இருந்து விளையாடிட்டு இருக்கும் போது கோபால் வந்துறாங்க. அவ படிக்காம விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து கோவத்துல அவளை திட்டி அடிக்க ஆரம்பிச்சிடாரு. அவ கிட்ட வாய்ப்பாடு, அதாவது டேபிள்ஸை கேட்டா அவளுக்கு சொல்லவும் தெரியல. ஏன்னா அவ சுத்தமா படிச்சிருக்கவே மாட்டா. அதனால கோபால் நீ எப்போ படிக்கிறியோ அப்போதான் உன்னை பார்க்க வருவேன்னு கோவத்துல கிளம்பிடாரு. இவளும் அவ ஹஸ்பண்ட் கோவத்துல போனவரு இன்னும் அவளை பார்க்க வரலையேன்னு புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடா. அப்படியே கொஞ்சம் வருஷம் போகுது. யமுனான்ற அவ நேம் இப்போ ஆனந்தி கோபால் ஜோஷியா மாறுது. அவளும் இப்போ பெரிய பொண்ணா ஆகுறா. கொஞ்ச நாள்ல கோபாலுக்கும் டிரான்ஸ்பர் கிடைச்சிருது. ஆனந்தியும் கூடவே கூட்டிட்டு போறாங்க. ஆனந்தி திருப்பி அவ ஹஸ்பண்ட் விட்டுட்டு போயிருவாங்களோன்னு பயந்து அவரோட ட்ரெஸ்ஸ இறுக்கமா பிடிச்சிட்டே போறா. அவரும் உன்னை விட்டுட்டு போனதுக்கு சாரின்னு சொல்றாரு. அவளுக்கு ஒண்ணுமே புரியல. உடனே அவரும் சாரின்னு சொன்னா இட்ஸ் ஆல் ரைட்னு சொல்லணும்னு சொல்லியும் கொடுக்குறாரு. இப்போ அவளை பீச்சுக்கு கூட்டிட்டு போய் உனக்கு இங்கிலீஷ் புக்ஸ் வாங்கி தர, கேர்ள்ஸ் படிச்சு வேலைக்கு போனா அவங்க தலைமுறை மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறையும் முன்னேறும்னு சொல்றாங்க. அப்ப பாத்துக்கோங்க, அந்த காலத்திலேயே கோபால் எந்த அளவுக்கு முற்போக்கா கேர்ள்ஸ் படிச்சு முன்னேறணும்னு இருந்திருக்காங்க. இப்போ டிரான்ஸ்பர் கிடைச்ச ஊர்ல புது வீட்டுல இருக்காங்க. அங்க ஆனந்தி கோபாலுடைய முதல் வைஃபுடைய பையன் கூட சேர்ந்து படிக்கவும் ஆரம்பிச்சிடா. அப்போ ஒரு நாள் கோபாலுடைய முதல் வைஃபுடைய அப்பா, அதாவது கோபாலுடைய முதல் மாமனார் இறந்து போயிறாங்க. அவரை அடக்கம் பண்ண போகும்போது ஸ்கூல்லையும் கோபால் பார்த்துட்டு இங்க ஆனந்திய படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா கோபாலுடைய முதல் மாமியார் இப்போ விதவையானதுனால கிச்சன் பக்கம் போய் சமைக்க மாட்டேன்னு இருக்காங்க. அதனால ஆனந்தி வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுனால அவளுக்கு படிக்கிறதுக்கு நேரமே கிடைக்கல. இது தெரிஞ்ச கோபால் அவரை வீட்டு வேலை சமைக்கிறது எல்லாமே பண்ணி ஆனந்திய படிக்க மட்டும் வைக்கிறாரு. அப்படி ஒரு நாள் கோபால் ஆபீஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஆனந்தி கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவ எதுவுமே ஆன்சர் பண்ணல. அதனால கோபமான கோபால் அவளை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடாரு. இத பார்த்து அவரோட முதல் மாமியார் அவ கன்சீவா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவளும் பிரெக்னென்ட் டைம்ல படிக்கவும் செய்யறா. கடைசியில அவளுக்கு வலி வந்து வீட்லயே டெலிவரியும் பாக்குறாங்க. அந்த காலத்துல டாக்டர்ஸ்லாம் ரொம்ப கம்மின்றதுனால மேல் டாக்டர் தான் வராங்க. குழந்தையும் நல்லபடியா பிறந்துருது. ஆனா பிறந்த 10 நாள்ல உடம்பு சரியில்லாம போகுது. டாக்டரும் ரொம்ப தூரத்துல இருந்து வரதுக்குள்ள குழந்தை இறந்தும் போயிருது. இந்த விஷயம் அவ குடும்பத்தையே புரட்டி போட்டுருது. அது மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு திருப்ப முனையா மாறுது. ஆக்சுவலா அந்த காலத்துல டாக்டர்ஸா அவ்வளவு சுலபமா வீட்டுக்கு கூப்பிட்டு மருத்துவம் பார்க்க முடியாது. ஏன்னா டாக்டர்ஸ் நிறைய பேர் இருக்கவும் மாட்டாங்க. அப்படி இருந்தாலும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல தூரமா இருக்காங்க. அதனாலதான் அவங்க குழந்தை உடம்பு சரியில்லாம இருக்கும் போது டாக்டர் வீட்டுக்கு வந்து பார்க்க லேட் ஆயிருக்கும். இதனால மனமுடைஞ்சு இருந்த ஆனந்தி கோபால் யாரும் எதிர்பார்க்காத டெசிஷனை எடுக்கிறா. என்னன்னா அவ ஹஸ்பண்ட் கிட்ட படிச்சு டாக்டர் ஆகணும்னு சொல்றா. அவ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஊர்ல இருந்த கேர்ள்ஸ் ஸ்கூல்ல பிரின்சிபல் கிட்ட போய் கோபால் கேட்கிறாங்க. ஆனா அந்த பிரின்சிபல் இங்க பிரிட்டிஷ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் படிக்கிறாங்க, இது வரைக்கும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸா அலோவ் பண்ணதில்லைன்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் கோபால் விடாம அவருக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச் ஃபாதர் மூலமா ரெக்கமெண்டேஷன்ல படிக்க வைக்கிறாங்க. பல போராட்டங்களுக்கு அப்புறம் தான் கோபால் ஆனந்தியா படிக்க வச்சிருப்பாங்க. ஆனா ஆனந்திக்கு அந்த ஸ்கூல் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். அங்க இருக்கிற பிரிட்டிஷ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் ஆனந்தி கிட்ட பேசுறது இல்ல. இதனால அவ தனியாவே இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவ உட்காரதுக்கு இடம் கூட கொடுக்கல. ஏன் அவளை பக்கத்துல கூட சேர்த்துக்கல. இதெல்லாம் ஆனந்தி பெருசா எடுத்துக்கவே இல்ல. அவ மட்டும் கிளாஸ்க்கு நடுவுல தனியா தரையில உட்காரா. அந்த கிளாஸ் டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அமெரிக்காவை கண்டுபிடிச்சது யாருன்னு கேக்குறாங்க.
பிரிட்டிஷ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே ஆன்சர் பண்ணல. ஆனா ஆனந்தி கோபால் மட்டும் அமெரிக்காவை கண்டுபிடிச்சது கொலம்பஸ்னு கரெக்டா சொல்றா. அது மட்டும் இல்லாம அந்த டீச்சர் கேக்குற எல்லா கேள்விக்கும் ஆனந்தி கரெக்டா பதில் சொல்லிரா. இதனால அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சரும் ஷாக்ல பாக்குறாங்க. ஆக்சுவலா கோபால் இவருக்கு வாங்கி கொடுத்த புக்ஸ படிச்சதுனால இவளால எல்லாத்துக்குமே கரெக்டா ஆன்சர் பண்ண முடிஞ்சது. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்க மாதிரியே கோபால் ஆனந்திக்கும் ஷூ வாங்கி கொடுக்குறாங்க. அவ ஸ்கூல் டீச்சரும் இவ ரொம்ப பிரில்லியண்டா இருக்கான்னு அவகிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கிட்டு படிக்கிறதுக்கு ஹெல்ப்பும் பண்றாங்க. பட் அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆனந்திய பார்த்தாலே கிண்டல் பண்ணி கலாச்சிட்டு வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆனந்தி இது எதுவுமே பெருசா கண்டுக்கல. அப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த ஊர் மக்கள் ஒண்ணு சேர்ந்து கோபால் கிட்ட, நம்ம கலாச்சாரத்துல கேர்ள்ஸ் யாரும் ஸ்கூலுக்கு போய் படிச்சது இல்ல, இப்போ வைஃப் போய் படிக்கிறதுனால எங்க வீட்டுல உள்ள பொண்ணுங்களும் ஸ்கூலுக்கு போய் படிக்கணும்னு சொல்றாங்கன்னு சொல்லி ஆனந்திய ஸ்கூலுக்கு அனுப்ப கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா கோபால் அவங்க பேசுறது எதுவும் பெருசா கண்டுக்காம, நான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, உங்களால என்னைய ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதனால கோபாலுடைய மாமியார் கடைக்கு போய் ஒரு திங்ஸ் வாங்கினாலும் அவங்களுக்கு தரது இல்ல. அது மட்டும் இல்லாம ஊர் மக்கள் அவங்க வீட்டு முன்னாடி சாணியை தூக்கி வீசுறது, கல்ல எடுத்து எறிறதுன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஆனந்தி ரோட்ல நடந்து போனாலுமே அந்த ஊர் மக்களா ஒண்ணு கூடி அவ கேட்க முடியாத அளவுக்கு அசிங்கமா பேசுறாங்க. இப்போ அவ ஸ்கூலுக்கு போனாலும் அங்க இருந்த பிரிட்டிஷ் ஸ்டூடெண்ட்ஸ் அவ டேபிள்ல உட்கார்ந்து இருந்ததை பார்த்து அவளை கீழே தள்ளி விட்டுறாங்க. இதனால கோபமான ஆனந்தி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிடா. கடைசியில அவங்க டீச்சர் வந்து சண்டைய நிறுத்திறாங்க. இப்போ அவ ஹஸ்பண்ட கூப்பிட்டு, ஒரு இந்தியன் இங்க படிக்கிறதுனால சண்டை வருது, சுத்தமா ஸ்டூடெண்ட்ஸ் கூட செட் ஆகல, அதனால அவளை ஸ்கூல்ல விட்டே துரத்திறாங்க. ஆனா கோபால் அவங்க வைஃப் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டான்ற ஒரே விஷயத்துக்காக அவளை எப்படியாச்சும் டாக்டர் ஆக்கி காட்டுவேன்னு வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைக்கலாம்னு அவருக்கு தெரிஞ்ச ஒரு சர்ச் ஃபாதர் கிட்ட போய் பாக்குறாரு. அப்பதான் அவருக்கு தெரிய வருது, வெளிநாட்டுல போய் படிக்கணும்னா அவங்க கிறிஸ்டியனா இருக்கணும்னு. அதனால ஆனந்திய கிறிஸ்டியனா மாத்தலாம்னு முடிவு பண்றாரு. இத தெரிஞ்ச ஊர் மக்கள் எல்லாரும் கோபாலுக்கு அகேன்ஸ்டா ஆயிட்டாங்க. ஆனா கோபால் எதை பத்தியுமே கவலைப்படாம ஆனந்திய சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் ஃபாதர் முன்னாடி மதம் மாத்த சொல்றாரு. ஃபாதரும் ஆனந்தி போட்டிருந்த தாலி மூக்குத்திலாம் கலட்ட சொல்றாங்க. ஆனா ஆனந்தி அங்க இருந்து அழுதுட்டே முடியாதுன்னு சொல்லிடுறா. இப்போ வீட்டுக்கு வந்தும் கோபால் அவளை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஆனந்தி என் மதத்தை மதிக்காத எந்த ஒரு நாட்டுக்கும் போய் படிக்க மாட்டேன்னு சொல்லிடுறா. ஏன்னா இப்போ அவ கிறிஸ்டியனா மாறினா அவ நேமும் மாறுற மாதிரி இருக்கும். அதனால ஆனந்தி, நான் டாக்டர் ஆனா டாக்டர் ஆனந்தி கோபால் ஜோஷியா தான் இருக்கணும், என் அடையாளத்தை மாத்திர எந்த ஒரு டிகிரியும் வேணான்னு ஸ்ட்ராங்கா சொல்லிடுறா. இப்போ திருப்பியும் கோபாலுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சு வேற ஒரு ஊருக்கு போறாங்க. அப்போ கோபாலுக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. என்னன்னா யாரோ ஒருத்தர் ஆனந்தியோட கதையெல்லாம் கேட்டு ஆர்டிக்கலா வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்து அமெரிக்கால இருந்த ஒரு யூனிவர்சிட்டி அவளுக்கு ஸ்காலர்ஷிப் லெட்டர் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க. இதை பார்த்து கோபால் பயங்கர சந்தோஷத்தோட ஆனந்தி கிட்ட சொல்ல, ஆனந்தி வெளிநாட்டுக்கு அவ கூட அவ ஹஸ்பண்டால வர முடியாதுன்னு தெரிஞ்சதும் அழுதுட்டே போக மாட்டேன்னு சொல்லிடுறா. ஆனா கோபால், உனக்கு கிடைச்ச வாய்ப்பு யாருக்குமே கிடைக்கல, அதனால போய் தான் ஆகணும்னு சொல்லிடுறாங்க. அதுக்கான ஃபார்ம் நான் ஃபில்லும் பண்ணிடுறாங்க. கோபாலுடைய முதல் மாமியாரும் அவங்க இறந்து போன பொண்ணோட நகையை வித்து காசு ரெடி பண்ணி ஆனந்தியா அமெரிக்கால போய் படிக்க வைக்கிறாங்க. ஆனந்தியும் இப்போ வேண்டா வெறுப்பா கோபால் மேல கோவத்திலேயே அவரை திரும்பி கூட பார்க்காம அமெரிக்காக்கு கப்பல்ல பயணம் செஞ்சு போறாங்க. இப்போ ஆனந்தியும் அமெரிக்காக்கு போயிறாங்க. அங்க போய் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம படிக்க ஆரம்பிச்சிடாங்க. அங்க இருந்த ஸ்டூடெண்ட்ஸும் முந்தி அவ படிச்ச ஸ்கூல்ல இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இல்லாம அவ கூட நல்லா பழகுறாங்க. அங்க கிளைமேட் ரொம்ப சில்லா இருக்கிறதுனால இவ கிட்ட ஸ்வெட்டர் இல்லைன்னு அவங்க ஸ்வெட்டர் எல்லாம் குடுக்குறாங்க. படிக்கிறதுக்கும் ஒன்னா சேர்ந்து படிக்கிறாங்க. இருந்தாலும் ஆனந்திக்கு அந்த ஊர் கிளைமேட் சுத்தமா ஒத்துக்கல. அது மட்டும் இல்லாம அவ ஹஸ்பண்டையும் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இதனால அவளுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. இந்த நிலைமையில அவ ஹஸ்பண்டுக்கு லெட்டர் எழுதுறா. போக போக என் உடம்பு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி நான் நல்லாவும் படிக்கிறேன், என்னை ஒரு தடவையாச்சும் வந்து பாருங்கன்னு லெட்டர் எழுதுறா. இப்போ அவ படிச்சு முடிச்சு அவளுக்கான டாக்டர் பட்டமும் கொடுக்குறாங்க. அதாவது கிராஜுவேஷன் டே நடக்குது. அந்த ஸ்டேஜுக்கு போறது கூட அவளால முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு இரும்பி நடந்து போறா. இப்போ ஸ்டேஜ்ல அவளால சரியா பேச கூட முடியல. அவளும் டிகிரி வாங்கிட்டு ஸ்டேஜ்ல இருந்து இறங்குறா. பார்த்தா அவ ஹஸ்பண்ட் வந்துறாங்க. அவ ஹஸ்பண்டும் ரொம்ப பெருமையா ஆனந்த கண்ணீரோட, இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் என் மனைவி டாக்டர் ஆனந்தி கோபால் ஜோஷின்னு சொல்றாங்க. இப்போ அவர் மனைவியை கூட்டிட்டு இந்தியாவுக்கு வந்துறாங்க. இப்ப போக போக ஆனந்திக்கு உடம்பு ரொம்ப மோசமாயிட்டே போகுது. இந்த நேரத்துல ஆனந்தி, நான் படிச்சதெல்லாம் வேஸ்டா போயிரும் போல, நான் டாக்டரா வேலை பாக்குறதுக்குள்ள போயிருவன் போலன்னு டீ பண்ணி சொல்றா. ஆனா அவ ஹஸ்பண்ட், படிச்சது எனக்குமே வீண் போகாது, நீ இனி வரப்போற பெண்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருப்பேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஆனந்தியோடைய 21 வயசுல டிபி நோயால இறந்தும் போயிடுறாங்க. அந்த காலத்துல டிபிக்கு ட்ரீட்மெண்ட் எதுவும் கண்டுபிடிக்கல. அதனால அவங்களால குணப்படுத்த முடியல. என்னதான் அவங்களால டாக்டரா வேலை பார்க்க முடியலனாலும் 1886ல இந்தியாவுடைய முதல் பெண் மருத்துவர் என்ற பட்டம் மட்டும் இல்லாம பெண்கள் அடுப்பங்கரையில மட்டும் இல்லாம வெளி வேலைகளும் செஞ்சு தன் சொந்த கால நிக்கணும்னு பெண்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டா வாழ்ந்திருக்காங்க. இவ்வளவு புகழுக்கும் காரணமான அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு பெரிய சிலையே வைக்கலாம் போல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெக்கார்ட் கமெண்ட் மென்ஷன் பண்ணிட்டு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.